கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவனுக்கு நிவாரணம் அறிவித்து அரசு ஊக்கப்படுத்துவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு இதில் அனுதாபமோ ஆறுதலோ கிடையாது. ஆத்திரம்தான் இருக்குது. இந்த நாட்டில் அதிகபட்சமாக நிவாரணம் கொடுத்தது எதுக்குன்னு பாருங்கள். சாராயம் குடிச்சு செத்ததுக்கு தான். இது நாடா சுடுகாடா? குடிக்க வச்சு குடிக்கெடுக்கிறது, தாலி இருக்கிறது தான் அரசினுடைய பொறுப்பா, கடமையை? கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறவனை ஊக்கப்படுத்துறீங்க. நீங்கள் 10 லட்சம் கொடுத்தோடனே குணமாயி வீட்டுக்கு போனவன் மிச்சம் இருந்த சரக்கு கொடுத்து செத்து போகிறேன். எது 10 லட்சம்னு ஒன்று? மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவனுக்கு 50,000 நீங்கள். அவன் சரக்கு குடிக்கல, கள்ளச்சாராயம் குடிக்கல, உங்கள் கடையில் குவார்ட்டர் வாங்கி குடிச்சுவிட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறேன் வயிற்று வலிக்குதுன்ட்டு. ஏன்னா 50,000 கொடுக்குறீங்கள. இந்த நீட்டு தேர்வு உங்களுக்கே தெரியுது இப்போ எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு. இது போலியான மருத்துவர்களை உருவாக்குமே ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்காது. எப்படி EVM எந்திரம் ஒரு ஃப்ராடோ அது மாதிரி தான் நீட் தேர்வு ஒரு ஃப்ராடு. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் மக்கள் வந்து எவனுமே மருத்துவராக முடியாது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் சாராய வேட்டைக்கு சென்ற 7 போலீசார் மாயமானதாக பரவிய தகவல் வதந்தி என மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவு எதிரொலியாக கல்வராயன் மலைப்பகுதியில் தமிழகம் முழுவதும் இருந்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, பெட்டாலியன் போலீசார் உள்ளிட்ட காவல்துறையினர் சாராயம் தயாரிக்கும் ஊழல்களை கண்டுபிடித்து அழித்து வருகின்றனர். இந்நிலையில் கல்வராயன் மலை தடுத்தாம்பாளையம் காட்டு பகுதியில் சாராய வேட்டைக்கு சென்று 7 காவலர்கள் மாயமானதாக தகவல் பரவியது. மாயமானவர்கள் திருச்சி பட்டாலியனைச் சேர்ந்த காவலர்கள் என்றும் வழி தெரியாமல் வனப்பகுதியில் சிக்கியிருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இது வெறும் வதந்தி என மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. 20 பேர் கொண்ட குழுவில் 7 பேர் ஓய்வெடுத்துவிட்டு தாமதமாக வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் நலமாக இருப்பதாகவும், எனவே தவறான தகவலை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே கடந்த 18ஆம் தேதி இறந்தவரின் உடலை தோண்டி எடுத்து அதிகாரிகள் பிரேத பரிசோதனை செய்தனர். கச்சிராயபாளையம் அருகே உள்ள மாதவச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஜெயமுருகன் என்பவர் கடந்த 18ஆம் தேதி இறந்தார். அவரது உடல் மாதவச்சேரியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தனது கணவர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக கச்சிராயபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து வருவாய் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் 3 மருத்துவர்கள் குழு ஜெயமுருகனின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்தனர். மருத்துவர்கள் அளிக்கும் அறிக்கைக்கு பிறகே ஜெயமுருகன் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தாரா அல்லது வேறு காரணமா என்பது தெரியவரும். பூரண மது விலக்கு என்பதே விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்பது கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதல்ல. ஒட்டுமொத்தமாக டாஸ்மார்க்கே இருக்கக்கூடாது, மதுவே கூடாது, முழு மது விலக்கு, இதுதான் சிறுத்தைகளின் இலக்கு என்பதை மையப்படுத்தி தான் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் கடந்த காலங்களில் செயல்படுறோம். நாங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் திமுக அரசு உடனடியாக முழு மது விலக்கை இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து நாளைக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய தலைமையில் சென்னையில் வள்ளுவர் கூடத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இந்த 29ஆம் தேதி வரை நடக்கின்ற இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை டெல்லி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்ததற்கு எதிராக முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீனுக்கு தடை கோரிய அமலாக்கத்துறையின் மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. இந்த வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய ஜாமீன் உத்தரவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதை எதிர்த்து கெஜ்ரிவால் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை திங்கட்கிழமையே அவசரமாக விசாரிக்க கோரி முறையிடவும் அவரது வழக்கறிஞர் திட்டமிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.